ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த சுடர் இருந்துக்கிட்டு தவளை வந்து எப்படி வாயிலே கெடுமோ அந்த அளவுக்கு இவளே கெட்டு கேடு தெளிஞ்சு போகிறா. அதுக்கு காரணம் அவளோட வாய் தான். சும்மா மனநலம் சரியில்லாத மாதிரி சீனை போட்டு வந்தா இதவே தக்க வச்சுக்கிட்டு அந்த வீட்டை நல்லா 4 வேளை மூக்கை பிடிச்சி சாப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்க எழுதி வைக்கிற சொத்தை வாங்கிட்டு அமைதியாக இருக்கலாம்னு இல்லாத இவ என்ன பண்ணானா மல்லி தான் வேணும். அப்போ தான் இந்த வெண்பாவும் வீட்டுக்கு வருவா, விஜய் வீட்டுக்கு வருவான், அவங்க பின்னாடியே மல்லியும் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவ தப்பு கணக்கு போட்டா. ஆனால் நடக்கிறது எல்லாமே பயங்கரமாக இருக்குங்க. கொஞ்ச நாள் அமைதியாக தான் இருந்தாங்க நம்ம மல்லி. ஆனால் அதே மாதிரி இருப்பாங்களே எந்த நேரமும் அடிக்கடி இவ ஃபோன் பேசுறதை பார்த்துட்டு யாராக இருக்கும் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுடரை வந்து வாட்ச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் அடிக்கடி வந்துக்கிட்டு இந்த சுடர்கிட்டயே வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் யாரோடய பேசிகிட்டு இருக்கா. என்னவா இருக்கும், எப்போ பார்த்தாலும் சுடருன்றா, அதுவும் சுடர்கிட்டயே வான்னு வேறு கேட்குறா. என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் எப்போவுமே அந்த பழக்கம் இல்லாத நம்ம மல்லி இருந்துக்கிட்டு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா 4 தப்பு பண்ணுறது தப்பு இல்லைல்ல, அதனால் அந்த தப்பு செய்கிறாங்க நம்ம மல்லி. அதுக்கப்புறமா தான் தெரிய வருது, இங்கே மாதிரி என்ன நீ எதுக்கும் கவலைப்படாத, இந்த வீட்டில் வந்து நான் பயங்கரமாக பக்காவாக நடிச்சிட்டு இருக்கேன், எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது. ஆனால் என்ன ஒன்று, அந்த சொத்து மொத்தம் என்கிட்ட நேரடியாக வராது, எல்லாமே அந்த வெண்பா மூலியமாக தான் வரப்போகுது. அதனால் வெண்பா இங்கே வரணும்னா மல்லி வரணும், மல்லி வந்தால் மட்டும்தான் அந்த வெண்பாவும் வருவா, அந்த விஜய் வருவா. அவங்க 2 பேரும் வந்தால் தான் இந்த சொத்து எனக்கு கிடைக்கும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணு மாதிரியானே, கொஞ்சம் வெயிட் பண்ணு, எப்படியாச்சும் அந்த சொத்து பற்றி எல்லாமே நம்ம வெண்பா கைக்கு மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மொத்த சொத்து என் பேரில் எழுதி வாங்கிடுவேன். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறமா இவங்க மொத்த பேரும் போட்டு தள்ளிடுறதா, இல்லைன்னா ஏதாச்சும் ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து அது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு இவ யாராக இருக்கும் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர்கிட்ட அந்த வீடியோவை போட்டு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவ யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க சொல்கிறாங்க நம்ம மல்லி. அதுக்கப்புறமா எல்லாமே ரெக்கார்டோடு வந்துடுது. அதெல்லாம் கோர்ட்டில் வந்து ஸ்டே ஆர்டரும் வாங்கிடுறாங்க. எப்படியாச்சும் இந்த சுடரை வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. எப்படி இந்த அளவுக்கு கிளவராக யோசிக்கிறாங்க நம்ம மல்லி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாம் டீச்சராக வேலை செஞ்சாங்கல்ல, அந்த அனுபவம் தான். அது மூலிமா இந்த மல்லி இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டில் இருந்து ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு வராங்க. நம்ம விஜய் எல்லாரையுமே கூப்பிட்டு வந்து எல்லார் முன்னாடியும் உண்மையை உடைக்கிறாங்க நம்ம மல்லி. இங்கே பாருங்கள், இவ சரியான ஃப்ராடு 420, இவ செத்து போன ரேணுகாக்கா இல்லவே இல்லை, ரேணுகாக்கா இறந்தது தான். ரேணுகாக்காவை தான் முகம்லாம் செதஞ்சு அப்புறம் அவங்கள ஃபோர்ஸ் மாட பண்ணாங்க, இது எல்லாமே உண்மை தான். அது வந்து எப்படி நம்மளுக்கு வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சுன்னா, இவன் நேரில் வந்ததுனால இவன் உயிரோடு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு. ஆனால் அது எதுவுமே உண்மை இல்லை. இவ வந்து நம்ம ரேணுகாக்கா மாதிரி இருக்கிறதுனால நம்ம எல்லாரையும் ஏமாற்றி பணம் பறிக்கிறதுக்காக இங்கே வந்தா. அதுக்காக தான் எல்லா வேலையும் பார்த்தா. அதில் வந்து இப்போ வசமாக மாட்டிக்கிட்டா அப்படின்னதும், ஏய் உனக்கு என்ன அறிவில்லையா, செத்து போன என் பொண்ணை உயிரோட வந்திருக்கா, நான் சந்தோஷமாக இருக்கேன், இப்படிலாம் பேசிட்டு உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரே சேர்ந்துக்கிட்டு திட்டிகிட்டு இருக்கேன். சார் நான் சொல்கிறத கேளுங்க, எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை கூப்பிட்டு வந்து எல்லாம் உண்மையும் சொல்ல வைக்கிறாங்க. அவ கூட போய் அவங்க வக்கீல் வராங்க. ஆமாம் சார், இது உண்மை தான், உங்கள் ஜீனையும் இந்த பொண்ணோட ஜீனையும் எடுத்து டெஸ்ட் பண்ணால் ஒரு இது கூட மேட்ச் ஆகலை. சரி உங்களோட தான் மேட்ச் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சின்ன பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்களோட மேட்ச் பண்ணி பார்த்தா அதுவும் செட் ஆகலை. இதுலேருந்து என்ன தெரிய வருது, இவ உங்களோட ரத்தமே இல்லை, இவ உங்களோட ஜீனே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாமே அப்பட்டமாக தெரிய வருது. இதுக்கு மேலே நீங்கள் நம்பலைன்னா கண்டிப்பாக என்னால் எதுவுமே பண்ணவே முடியாது. இனிமேலும் கதிரேசன் சார் நீங்கள் எதுவுமே நம்பாருங்கன்னு உங்களை விட பெரிய முட்டாள் யாருமே இல்லை. இவன் உங்கள் சொத்தை ஏமாத்தக்காக வந்திருக்கா. அது தெரிஞ்சும் நீங்கள் தெரியாத மாதிரி இருக்கீங்களா, இல்லை உங்கள் பொண்ணு உங்களை விட்டு போயிடுவான்னு நினைக்கிறீங்களா, எனக்கு சத்தியமாக புரியல. ஆனால் நீங்கள் நினைச்சாலும் சரி நினைக்கலாலும் சரி, நாங்கள் சொல்கிறது தான் உண்மை. தயவு செஞ்சு நாங்கள் சொல்கிறத நம்புங்க. இவன் உங்கள் பொண்ணே இல்லை, இவன் உங்கள் ரத்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வக்கீல்லேருந்து போலீஸ்லேருந்து எல்லாமே சொல்கிறாங்க. ஆனாலும் இந்த கதிரேசனால் நம்ப முடியல. ஏன்னா இவ்வளோ நாள் கழித்து நம்மளுடைய வெண்பா குட்டியும் இந்த ரேணுகாவும் இப்போ தான் வீட்டுக்கு வந்தாங்க. அந்த சந்தோஷத்தை முழுசாக கொண்டாடலான்னு பார்த்தா அது எதுவுமே நடக்கிற மாதிரியே இல்லை. ஏன்னா இங்கே நடக்கிற எல்லாமே விசித்திரமாக இருக்குது. இவளை ஃப்ராடு போட்டோன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவளை அடித்து உதச்சி மிதித்து கேட்டதுக்கப்புறம் தான் எல்லா உண்மையும் தெரிய வருது. ஆமாங்க, எல்லோரும் என்ன மன்னிச்சிடுங்க, நாங்கள் பணத்துக்காக தான் இப்படி ஒரு வேலையை செய்கிறோம். உங்களை மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் எத்தனையோ பேரை நாங்கள் ஏமாற்றிருக்கோம், எத்தனையோ பேர் வந்து எங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க கூட நாசுக்காக நாங்கள் தப்பிச்சிருவோம். இந்த ஒரு இடத்துல தான் நாங்கள் வசமாக மாட்டிக்கிட்டோம். அதுக்கு காரணம் எங்களுடைய முட்டாள்தனம். அதுக்காக நீங்கள் எதுக்கு ஃபீல் பண்ணாதீங்க, உங்களை வந்து இப்படியே விட்டுற மாட்டேன். இந்த முறை விட்டாலும் இன்னும் விட்டதை பிடிக்கிறதால நாங்கள் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லி சொல்ல பொலின்னு ஒன்று வைக்கிறார் விஜய். ஏண்டி எங்களை ஏமாற்றி எங்களை வந்து சித்திரவதை பண்ணதும் இல்லாமல் மறுபடியும் எங்களை ஏமாத்துறதுக்கு ஸ்கெட்சாக போட போகிறேன். நீ இனிமேல் வெளியவே வர முடியாது. நீ வெளியே வந்தாதே நீ 4 பேர் ஏமாத்துவேன். நீ எப்படி வெளியே வருவேன், உன்னை வெளியே வர விட்டாதானே இனிமேல் நீ வெளியே வரவே முடியாது. ஏன்னா
உனக்கு ஸ்கெட்சு போட்டு வச்சுருக்கோம், இனிமேல் என்கிட்ட ஒரு நாள் தப்பிக்கவே முடியாதுரி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டைலாக் எல்லாம் பேசி அவளை இழுத்துன்னு போய் தரன்னு போலீஸ் ஸ்டேஷனில் விட்டு வரான் நம்ம விஜய். இதுதான் அந்த சுடருக்கு சரியான தண்டனை. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.